அகமதாபாத்தில் உள்ள ஏர் இந்தியா விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒரு தாய் தனது மகனை காப்பாற்ற தீவிரமாக முயற்சிக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி அனைவரின் மனதையும் உலுக்கச் செய்துள்ளது. மதிய வேளை அம்மாவிற்கு பசி எடுக்கும், சீக்கிரம் உணவை கொண்டு போய் தர வேண்டும் என மூச்சிறைக்க ஓடிவந்த சிறுவனின் மூச்சு அடங்கி போன சோக கதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் சில நிமிடங்களிலேயே அருகில் இருந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 241 பேர் மட்டுமின்றி விடுதியில் இருந்த மாணவர்கள் மற்றும் அப்பகுதியில் இருந்தவர்கள் என பலரும் உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தில் அப்பகுதியில் இருந்த 14 வயதான ஆகாஷ் என்ற சிறுவனும் உயிரிழந்தார். தான் பெற்ற மகன் தன் கண்முன்னே தீயில் கருகுகிறானே என அவனின் தாய் கதறி அழும் அந்த காட்சி காண்போரை அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்தியது. அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள மெகானி என்ற குடியிருப்பு பகுதியில் உள்ள தனது அம்மா சீதா பெண்ணின் தேநீர் கடைக்கு எப்போதும் போல மதிய உணவு கொடுக்க வந்தான் 8ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுவன் ஆகாஷ். அன்றுதான் தனது அம்மாவை கடைசியாக பார்க்க போகிறோம் என அந்த சிறுவனுக்கு அப்போது தெரியாது. தாய்க்கு உணவு கொடுத்துவிட்டு பின்னர் கடைக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்தான் ஆகாஷ். அப்போது கண்ணியமைக்கும் நேரத்தில் தீப்பிழம்புகள் அவனை சூழ்ந்தன. தீயின் கோர முகத்தை கண்ட அப்பகுதி மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட தனது மகன் அங்கேதானே விளையாடச் சென்றான் என உணர்ந்த தாய் சீதா பெண் மகனை காண ஓடிச் சென்றிருக்கிறார். தான் ஆசையாய் வளர்த்த மகன் தீயில் சிக்கிக் கொண்டானே என துடிதுடித்து போன அந்த தாய் விபத்து நடந்த இடத்தை நெருங்கி தனது மகனை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அதற்குள் சிறுவன் ஆகாஷ் தீக்கு இரையாகினார். இந்த போராட்டத்தில் தாய் சீதா பெண்ணுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகன் இறந்ததை கூட அறியாத சீதா பெண் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தங்களது மகன் இறந்துவிட்டான் என்பதை எப்படி மனைவியிடம் சொல்வேன் என ஆகாஷின் தந்தை சுரேஷ்பாய் பட்னி குமுறி வருகிறார். ஒரு பக்கம் மனைவி மருத்துவமனையிலும் மறுபக்கம் மகன் பிணவரையிலும் இருக்கும் சுரேஷ்பாயின் நிலையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. உணவு கொடுத்துவிட்டு வருவதாக சென்ற மகன் உயிரிழந்த நிலையில் தனது மகன் ஆகாஷின் எலும்பு கூடையாவது கொடுங்கள் என அகமதாபாத்தின் மருத்துவமனைக்கு வெளியே கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார் சுரேஷ் பாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.